வணக்கம் நண்பர்களே. கடந்த 4 ஆண்டுகளா நம்ம இந்த ஜியோ பாலிடிக்ஸ் டிஃபென்ஸ் பத்தின தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை 3ஆம் உலகப் போர் தொடங்குச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்த போர் மாதிரி இருக்க போறது இல்லை. ரொம்ப தொழில்நுட்பங்களோட கோர முகத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். கடுமையான ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு போரா மாறலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்க போற விஷயம் கண்டிப்பா இதுக்கு ஒரு சாம்பிளா தான் நமக்கு தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு இந்த போரில் எந்த அளவுக்கு எல்லா நாடுகளுமே அதாவது முந்தி அடிச்சுக்கிட்டு இந்த பந்தயத்தில் முதல்ல வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இஸ்ரேலோட இந்த காசா பிரச்சனைகள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அது உச்சத்தை தொட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் ஹெஸ்போலா, இந்த லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லா இந்த அமைப்பு இருக்கு பாருங்க, இந்த பயங்கரவாத அமைப்பு மிகப்பெரிய ஒரு சவாலா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்காங்க. இந்த அமைப்புக்கு நேரடியா இல்லாம மறைமுகமா எல்லா பக்கமும் ஈரானும் உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு ஒரு பெரிய திட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறது இப்ப இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதன் மூலமா கிட்டத்தட்ட சொன்னா நம்ப மாட்டீங்க, படத்தையே மிஞ்சுற அளவுக்கு காட்சிகள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லெபனான்ல கிட்டத்தட்ட 3000க்கும் மேல இருக்க பேஜர்ஸ் வெடிச்சிருக்கு. கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பேஜர்ஸ் வெடிச்சிருக்கு. இது எக்ஸ்ப்ளோய்ட் ஆனதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மொசாட் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகங்களும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் எல்லா பக்கமும் வந்தவன இருக்கு. இந்த நேரத்தில் இஸ்ரேல் எதுவுமே இதை பற்றி பேசலை. அவங்க அமைதியாக இருந்தாலே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் எப்படி ஒரு சின்ன பேஜரில் இப்படி ஒரு சம்பவங்கள் இஸ்ரேலால் பண்ண முடிஞ்சது யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளோட உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மொபைல் ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்றது நம்மளோட அங்கமாயிடுச்சு. வெளில போனீங்கன்னா பாதி பேர் காதில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு போறாங்க. மொபைல்ஸ் இப்போ வேற ஸ்மார்ட் வாட்ச் வேற வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமாண்டா அன்றாட வாழ்க்கையில். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பேஜர் ஒரே நேரத்தில் ஒரு பட்டன் அமுக்குனா எப்படி எல்லாமே வெடியுமோ அதே மாதிரி சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. இதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஊற்ற உலக நாடுகளே இன்னைக்கு அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இஸ்ரேல் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றின ஒரு முக்கியமான ஒரு 5 அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜர்ஸ் தாய்வான் நிறுவனத்தோட கோல்டு அப்லோன்ற நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோல்டு அப்லோட் நிறுவனத்தோட பேஜர்ஸை தான் இப்போ ஒட்டுமொத்தமாக ஹெஸ்புல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கடந்த ஆண்டு ஹெஸ்புல்லா தலைமையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு மொபைல் ஃபோன்ஸுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் எல்லாருக்குமே தகவல்கள் போய் சேரணும்னா நம்ம பேஜர்ஸ் தான், அதாவது மிகப்பெரிய லெவலில் ஒட்டு கேட்குறதோ இல்லை எந்த விஷயமும் பண்ண முடியாது, மெசேஜை கரெக்டாக பாஸ் பண்ண முடியும். ஸோ பேஜர்ஸ் தான் அப்படின்ற ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த முடிவுகள் அடிப்படையில் தான் இந்த பேஜர்ஸ் கிட்டத்தட்ட 5000 பேஜர்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதன் மூலமா எப்படியோ இந்த தாய்வான் நிறுவனம் இந்த லெபனான்ல இருக்க ஒரு குரூப் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா தான் இப்போ இந்த பேஜர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 9 பேர் சொன்னாங்க. இப்போ நம்ம கணக்குப்படி 12லேருந்து 15 பேர் இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கவங்க ஒன்று இந்த ஹெஸ்புல்லாவுக்கு உதவிகள் பண்றவங்க, பயங்கரவாதிகள், இல்லை வேற ஏதாவது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவங்களுக்கு கனெக்டடா இருக்கவங்க. ஸோ இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, ஈரான்ல இருக்க தூதர் இந்த பேஜரை வச்சிருக்காரு. அவருக்கும் இதே மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அவரும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைகள் நடந்திருக்கு. ஸோ கோல்டு அப்பலோ அப்படின்ற இந்த தாய்வான் நிறுவனத்தோட தலைவர் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே ஸ்டன்னிங்காக இருக்கு, எங்களோட பேஜர்ஸாக இந்த மாதிரி ஒரு வெடிச்சிருக்கு பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக இது நாங்கள் தாய்வான்லேருந்து தயாரிச்சு அமைச்சது இல்லை, இது புடாபெஸ்ட்ல இருந்து எங்களோட மாடல், பர்டிகுலர் இந்த மாடல் அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்றாங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த
சம்பந்தமும் இல்லை அவங்க சொன்னாலும் இதுல எப்படி ஒரு வெடிக்கிற மாதிரியான தன்மையை கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேதான் வந்து மொசாடோட வேலையே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேசிவான ஆர்டர் வந்து ஒரு தரப்புல இருந்து வருதுன்னா அப்போ எங்கெங்க அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் வந்து புகுந்திருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல இதை இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு இந்த பேஜர்ஸ் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒவ்வொரு பேஜர்லையும் கிட்டத்தட்ட ஒரு வெடிக்கிற மாதிரியான ஒரு மருந்தை வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து பயன்படுத்தி அதுக்குள்ள ஒரு சின்னதாக பேட்டரிக்கு பின்னாடி ஒரே லேயரில் வந்து இதை வந்து அதில் வச்சிருக்காங்க. அதை பொறுத்தனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு மால்வேர் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆக்கி இதை வந்து எப்படியோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இதை வந்து இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இஸ்ரேலோட நட்பை வந்து நம்ம இந்தியா பயன்படுத்திக்கணும்னா ஏதோ யூஎன்ல ஆதரவு கொடுக்குறாங்க, நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தொழில்நுட்பத்தும் அவங்களுக்கு போர் வந்தால் கூட கடல் தண்ணியை குடிநீராக குடிக்கிற அளவுக்கான ஒரு டெக்னாலஜி அவங்க இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம், அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜியில் எல்லா செக்டார்லையுமே அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட கைகள் ஓங்கி இருக்கு. அதை டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா நமக்கு இப்போ த்ரெட்ஸ் அப்படின்றது எல்லா பக்கமும் சேர்ந்துருச்சுங்க. பங்களாதேஷும் இப்போ புதுசாக வந்து அவங்களோட சீனா பாகிஸ்தான் பக்கெட்டில் விழுந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சவால்கள் அதிகமாக இருக்கும்போது நிறைய தொழில்நுட்பங்கள் இனி நம்ம வளர்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா பல முறை எல்ஐசியில் சீனா எங்களோட தொழில்நுட்பங்கள் கைகள் ஓங்கி இருக்குன்னு அப்பப்போ காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்க, இஸ்ரேல் வந்து ஒரு யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு சம்பவங்களை தான் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரே பட்டன் தான் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே பட்டன் தான் கிட்டத்தட்ட 3000க்கும் மேலே வந்து இந்த மாதிரியான சம்பவங்களாக மாறி இருக்கு. கரெக்டாக இது நியூயார்க் டைம்ஸில் ஒரு ரிப்போர்ட்டாக சொல்லியிருந்தாலும் ஒரு 3:30 நேத்தி 3:30 இது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம டைமில் நேத்தி நைட் வந்து நடந்திருக்கு இந்த சம்பவங்கள். இது மட்டும் இல்லை, 2800 பேர் ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஆனால் இது 3000த்தையும் தாண்டி இருக்கு. கிரிட்டிக்கல் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதாவது எல்லாருமே வந்து இதில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு இல்லையே, ஏதோ 12 பேர் தானே 3000ல் அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. 300 பேருக்கு கண்ணு போயிடுச்சான். அது வெடிக்கும் போது பார்த்துருப்பாங்க, பீப் சவுண்ட் வந்திருக்கு பார்த்துருப்பாங்க, அது வெடிக்கும் போது கண்ணு போயிடுச்சான். 300 பேருக்கு கண்ணு போயிடுச்சான். அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் வச்சுருந்தவங்களுக்கு இடுப்பு எலும்பு உட்பட அந்த சைடு சதை இல்லாத அளவுக்கு போயிருக்கு. ஸோ ஒருத்தன் திடீர்னு அவனால் எந்திரிச்சு அடுத்து ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ கிளவராக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் ஏற்கனவே அவங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்காங்க. அப்படியே எல்லா பக்கமும் ஒரு பேரிடர் மாதிரி நிரம்பி வழியுது ஹாஸ்பிட்டல். எல்லாரும் இதே கேஸ் தான். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மௌனம் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இஸ்ரேலு. ஆனால் ரூட்டர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது பக்காவாக மொசாட் வந்து ஸ்பை ஏஜென்சி மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிவைஸில் 5000 பேஜஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவை வச்சு கொடுத்துருக்கிறது தான் அவங்களோட டேலண்ட்டு. ஸோ இதை தான் வந்து அவங்க கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதமே அவங்களுக்கு வந்து இதெல்லாம் போயிடுச்சு. கரெக்டாக நேரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். ஸோ ஏதோ ஒரு லீடர், ஹிஸ்புல்லா லீடர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுற நேரம் பார்த்து, இன்னைக்கு தான் மெசேஜ் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச நேரம் பார்த்து இதை இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான ஒரு விஷயத்த மொசாட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதில் பயன்படுத்தியிருக்க AP924 பேஜஸ் அப்படின்றது பாதி பேருக்கு இப்போ தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு நம்ம பல ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆப்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சி ப்ராம்ப்ட், தாஸ் ப்ராம்ப்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு பேசிக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து பேஜர்ஸு. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த செல்ஃபோன்ஸ் ஹேக் பண்ண மாதிரி அவங்களால பண்ண முடியாது நினச்சி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஒரு சம்பவங்கள் இதை வச்சே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஈரான் வந்து ஹிஸ்புல்லாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லாவும் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து செக்யூரிட்டி சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் இந்த கேஸில் நடத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு ஃபேர் பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ அதிகாரப்பூர்வமாக ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தளவுக்கு டிப்ளமேட்டிக் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கும்போது எப்படி இது வந்து பயன்படுத்தினாங்கன்ற கேள்விகள் இன்னும் சர்வதேச
ஊடகங்களில் ஒரு விவாதமாயிட்டு இருக்கு. ஏன்னா பேட்டரி பொதுவாக வெடிக்கும், ஓவர் ஹீட் ஆனால் வெடிக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓவர் ஹீட் ஆனால் வெடிச்சா இந்த அளவுக்கு கையில் வச்சிருந்தா விரல்கள் எல்லாமே துண்டு துண்டா போற மாதிரி எல்லாம் வெடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதில் ஏதோ ஒரு வெடி மருந்து கலந்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பேரை வந்து தயவுசெய்து கமெண்ட்ல கூட பயன்படுத்தாதீங்க. அதனால தான் நான் பேரை மென்ஷன் பண்ணாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயங்கள் மூலமாக கிட்டத்தட்ட சாதிச்சுட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவங்களுக்குன்னு ஒரு தொடக்கமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் அதிகமாக இதுக்கு கவுண்டர் அட்டாக் எடுக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக யோசிக்க தொடங்குவாங்க. எல்லா நாடுகளும் இதை கண்டு ஆச்சரியமாயிருக்காங்க. அமெரிக்கா இது எங்களுக்கு சத்தியமாக தெரியாதுன்னு எப்பொழுதும் போல சமாளிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னா வாழ்வா சாவா பார்த்துடலாம்ன்ற அளவுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு தரப்பில் யோசிச்சிட்டாங்கனாலும் இது ஒரு பெரிய அபாயகரமான ஒரு ஆபத்தாக மாறும். இதுதான் இப்போதைக்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ். கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து இந்த வெப்பன் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முக்கியத்துவமாக அதை நினச்சி எல்லா பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்களோ, ஸோ இதே மாதிரி இன்னும் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு எல்லா நாடுகளும் இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு முக்கியமான தகவல். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த், பாய்.